அண்ணனே சொல்லிட்டு போட்டாரு. கௌரி, இனிமே நீ என்ன கவனிக்கணும். இனிமே தானா? நீ காலேஜ் சவாரி வந்ததுல இருந்து நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எப்படி? பரவாயில்லையா? தேவலா போதுங்கிற அப்புறம் எப்படி கொடுத்து பேச மாட்டேங்கிற? எடுத்த அடுப்புல எப்படி கொடுத்துட்டா அப்புறம் தலையில உட்காந்துக்குவிய. உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? ஒரு பொண்ணு வாங்க போங்க ஏங்க நீங்க அப்படின்னு மரியாதையா கூப்பிட்டுக்கிட்டு இருந்த பைய அவ தன்னை காதலிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே பட்டுன்னு மாடி மாடி என்னடி அப்படின்னு கூப்பிடுற ஆம்பளையத்தை சேர்ந்தவன் தானே நீ. ஏயோ நீ காதலை பத்தி வாயால புலம்புற, நான் கண்ணால பேசுறேன். அதை புரிஞ்சுக்க முடியல. காதலிக்கு வந்து தர மூஞ்சி கௌரி, நீ பூமி மேலதான் நிக்கிறீங்க. கௌரி கௌரி, நம்ம காதல் சீன்ல அடுத்த கட்டம் என்ன? கௌரி கூப்பிடுறாங்க, அம்மா கூப்பிடுறாங்க. ஐயோ, இந்த சீன்ல அவங்க வரப்படாது, அவங்க வந்துட்டா நான் நிக்கப்படாது. நான் வரேன். கௌரி முடியாது, வருத்தப்படாத. மாடசாமி என்ன சொன்ன மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லு போ. ஒன்னடா இப்படி யாரு உள்ள? அதோ திறக்கிறீங்களா இல்லையா? திறக்கிறேன். நான் கேட்கறது போய் சொல்லு. உள்ள கட்டி போட்டீங்களா? அந்த பொண்ணு யாரு? அதை கேட்க நீ யாரு? யாரா எப்படி மாயமா மறந்துட்டாங்க? உடனே போலீஸுக்கு தான் சொல்லணும். நான் உங்களை தான் பார்க்க போறேன். நல்ல நீங்களே வண்டியில பெட்டி எடுத்துக்கலாம். அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெண்ணை கட்டி போடுறாங்க. கடிப்பத்துல உள்ள போன சண்டை போட்டு என்ன ரூம்ல அடைச்சு போட்டுட்டு ஓடி போயிட்டாங்க சார். பொண்ணை காணும் சார். அரெஸ்ட் பண்ணு சார். எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். நான் பொறுப்புற ரத்தத்தோட மகன் சார். பெட்டி நான் தான் உண்டாங்க. பெட்டிக்கு ஒண்ணுமே இல்லை சார். இதே போலதான் சார். இந்த பணத்தை சார் உள்ள கட்டி போடுறாங்க. மயக்கத்துக்கு இன்ஜெக்ஷன் பண்ணிட்டாங்களா? மயக்கத்துக்கு ஊசி போட்டுக்கிறாங்க. குறிப்பிட்ட நேரம் வந்து மயக்கம் தெளிஞ்சிருச்சு. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. தேங்க்யூ டாக்டர். நோ மெடிசன். நான் வரேன். ஏமா உடம்பு எப்படி இருக்கு? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, நான் நல்லா தான். ஆமா, நீ எப்படி அங்க போன? நான் காலேஜ்ல இருந்து வந்துட்டு இருக்கும் போது 2 ரவுடிங்க என்ன கடத்திக்கிட்டு போய் கட்டி வச்சு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. எனக்கு மயக்கம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுப்பா. அந்த 2 பேர்ல இவன் ஒருத்தன் தானே? ஐயோ, இவர் இல்லப்பா, அவங்க வேற. சார், இப்பதான் சார் எனக்கு புரியுது. நான் வீட்டுக்குள்ள போய் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேனே, அப்பதான் பாக்கி உங்க பொண்ணை பெட்டியில கொண்டாந்து வச்சிருக்கணும். சுந்தரம், எங்கள் கூட்டத்தை சேர்ந்த 2 உன்னால் பிடிபட்டு உன் எதிரிலேயே இறந்தார்கள். அதைத் தொடர்ந்து நீ மற்றவர்களையும் பிடிக்க முயற்சி செய்து வருகிறாய். அந்த முயற்சியில் நீ ஈடுபடக்கூடாது என்று உன்னை எச்சரிப்பதற்காகவே உன் மகளை கடத்தி வந்து மயக்கூசி போட்டிருக்கிறோம். சிறிது நேரத்தில் அவள் மயக்கம் தெளிந்துவிடும். இனியும் நீ எங்கள் காரியத்தில் தலையிட்டால் மீண்டும் உன் மகள் கடத்தப்படுவாள்.
அவள் பிரேதத்தை தான் பார்க்க முடியும். ஏய், என் மகளை பிரேதமாக அனுப்பினால் கூட நான் பின்வாங்க மாட்டேன். எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைங்க. உங்களை இப்படி மிரட்டணுங்கிறதுக்கு தான் எங்க அப்பாவுக்கு பெட்டியை செய்ய சொல்லி ஆர்டர் கொடுத்திருக்காங்க. ஆனா அவர் போறதுக்கு பதிலா நான் வருவேன் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதனாலதான் நான் போன உடனே தடுத்தாங்க, சண்டை வந்துருச்சுங்க. ஆமாப்பா, அவர் சொல்றது சரின்னு எனக்கும் தோணுது. அந்த ஆட்களே வேற. ஆமா சார், அவங்க முகஜாடு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த கூட்டத்துல ஒருத்தனையாவது பிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கல. பாருங்களேன், பாருங்க. ஆல்ரைட், ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு போ. நீ ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு போமா. என் உயிரை விட மேலான தலைவரை, நான் சொல்வதற்பனையும் சத்தியம். மேட்டு பங்களாவை போலீஸ் நோட்டம் போடுவது, இனி அங்கே நம் நடமாட்டம் கூடாது. உத்தரவு. அங்கு நம் ஆட்களுடன் ஒருவன் மோதிவிட்டான். அதுவும் எனக்கு தெரியும். எப்படியோ இன்ஸ்பெக்டரை மிரட்ட நாம் போட்ட திட்டம் நிறைவேறிவிட்டது. ஆனாலும் நமது ஆட்களுடன் சண்டை போட்டவன் யார் என்று தெரிந்து கொள்வது அவசியம். அவளை பற்றிய விவரத்தை அறிந்து கொள்ள ஆள் அனுப்பு. முடிந்தது. தலைவர் நடந்தபடியே சொல்லிட்டாரு. இதெல்லாம் எப்படி அவருக்கு முன்கூட்டியே தெரியுது? ஒருவேளை இங்கேயே யாராவது அப்படிலாம் இருக்க. தலைவர் என்ன சொன்னாரு? நேட்டு பங்களாவில சண்டை போட்டாலே அவனை பத்தின விவரத்தை தெரிஞ்சுக்க ஆள் அனுப்ப சொன்னார். நான் போறேன். உனக்கு மூளை இருக்கா? அன்னைக்கு பெட்டிக்கு ஆர்டர் கொடுக்க நீதானே போன, மறுபடியும் நீ அங்க போன உன்னை அடையாளம் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆமா ஆமா, அப்படின்னா நான் போறேன். அவன் வர்றதுக்கு முந்திதான் நான் இங்க வந்துட்டேனே. அதனால என்ன அவனுக்கு அடையாளம் தெரியாது இல்ல. என்னால இப்படி பேச முடியுமா? தம்பியை படிக்க வச்சதுனால தானே இவ்வளவு புத்தாலித்தனமா பேசுறான். இந்த பாரு, இனிமே சிவகாமிக்கு படிப்பு போதுன்னு சொல்லாத. விடு, அது இஷ்டப்படி படிக்கட்டுமா. சங்கத்தி சாப்பிட்டுச்சா? நீ வந்துதான் சாப்பிடணும்னு சொல்லிட்டா. படிச்சுட்டு இருந்ததா? ஐயோ, அம்மாடி அம்மாடி அம்மாடி. யார் நீங்க? நான் வந்து வெளியூருங்க. ரத்தன புதுப்பட்ட இதானே? ஆமா. எனக்கு இப்பமா 200 ரூபாய் அடிச்சு தரணும். எதுக்கு? அறுப்பு இருக்கிறதுக்கு. அதுக்கு இந்த நேரம் தான் பாத்தீங்களா? பகலெல்லாம் தேடி அழைக்க கடைசியா இந்த இடத்த சொன்னாங்க. வர்றதுக்குள்ள இருட்டாயிடுச்சு. ஆமா, ரேட் எல்லாம் எப்படிங்க? எத்தனை ரூபாய் வேணும்? 200. 400 ரூபாய் கொடுக்கணும். 100 ரூபாய் முன்பணம் தரணும். அவ்வளவு பணம் இருக்காதுங்களே. எப்படி? லேடிஸ் வாட்ச் ரொம்ப நல்லா இருக்க. எங்க வாங்கினீங்க? நான் விலைக்கு வாங்கலீங்க. ஒரு கடிகார கடைக்காரன் எனக்கு 150 ரூபாய் பணம் தரணும். பணத்துக்கு பதில் எடுத்துட்டு போக சொல்லிட்டா. அப்படியா? அப்ப அந்த 150 ரூபாய் நான் தர்றேன். இது எனக்கு கொடுத்துருக்காங்க. இல்லைங்க, இது வந்து எனக்கு சொல்லப்படாங்க. உங்களுக்கு இது தேவையில்லை, எனக்கு ரொம்ப தேவையா இருக்கு. உங்களுக்கு பணம் தானே, நீங்க எனக்கு அட்வான்ஸ் பண்ணணும்ல, அதுக்காக இதை கொடுத்துருங்க. மிச்ச பணத்தை கொடுத்து நீங்க அட்வான்ஸ் வாங்கிட்டு இல்லைங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, உங்க இஷ்டம். தேங்க்யூ. அம்மாடி அம்மாடி, வந்தீங்க? இப்பதான் வந்தேன். ஆமா, அதுக்குள்ள என்ன தூக்கம் உனக்கு? அதுக்குள்ள இப்ப மணி என்ன நினைச்சீங்க? என்னவா? 10 மணி இருக்காது. குத்து மதிப்பு எதுக்கு? கரெக்டா கடியாத்த பார்த்து சொல்லு பாப்போம். எந்த கடியாரத்தை பார்த்து? உன் கையில இருக்க கடியாத்தமா சொல்ல. கையில விரல் தான். அண்ணே, தங்கச்சி, இது ஏதுண்ணே? அதுதான் ஒன்ன கேக்குறேன். ஏது தங்கச்சி? நான் தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியாம வந்து கட்டுட்டு. அதெல்லாம் இருக்கட்டும், உண்மையை சொல்லு. நான் அழகா இருக்கா? நல்லா இருக்கா? கேட்கணுமா? எங்க அண்ணன் வாங்கி எப்படி இருக்கும்? அண்ணனும் தம்பி பேச ஆரம்பிச்சுட்டா ஆயி அப்பனும் கூட மறந்துடுங்களே.